ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் மெனுக்கான வீடியோ தான், வெயிட் லாஸ் லன்ச் மெனு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி என்ன லன்ச் மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் வெயிட் லாஸ் லன்ச் மெனு தான் ஃப்ரெண்ட்ஸ். பிரிஞ்சால், அதாவது இது எப்படி நேம் வைக்கலாம்னா பேச்சுலர் பிரிஞ்சால்னு நேம் வச்சுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். கடலெண்ணெய் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம வெயிட் லாஸில் இருக்கிறதுனால ரீஃபைண்ட் ஆயில், பாம் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கடைசியில் உங்களுக்கு அந்த குவான்டிட்டிவ்லாம் நான் சொல்கிறேன். இது வந்து கத்திரிக்காயை நல்லா வெட்டி போட்டுக்கோங்க. அது நல்லா சுருள அந்த மாதிரி வதக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராம் அது வந்து சொல்லுவாங்க, அந்த கிராம் கணக்கில் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் மோஸ்ட்லி கார்போ வந்து கம்மியாக இருக்கணும். வெஜிடபிள்ஸ், அது என்ன வெஜிடபிள்ஸாக வேணால் இருக்கலாம், அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் என்ன வெஜிடபிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா கத்திரிக்காய் தான். ஸோ பிரிஞ்சால். ஓகேவா? ஸோ என்னைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எனக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காவை நீங்கள் எப்படி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி ஒரு ஆள் நான். ஸோ அதனால் கத்திரிக்காவை மட்டுமே வச்சு இன்றைக்கி நான் எப்படி லன்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் நீங்களே. ஸோ இதை வந்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு, இது சில்வர் வெசல் அப்படிங்கிறதுனால ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நல்லா அதை வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். ஸோ அது வதங்கும் போதே நம்ம உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இப்போ வந்து லைட்டாக எண்ணெயிலேயே வதங்க விட்டுறணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ அது கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம வெயிட் லாஸை பற்றி பேசலாம். இந்த வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கு, அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அது நான் இப்போ வந்து அதை ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருக்குது இந்த வெஜிடபிள்ஸை நிறைய நம்ம இன்டேக் பண்ணும்போது. நம்ம மட்டன், அதுக்கப்புறம் பீஃபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன், இதெல்லாத்த விட நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய இன்டேக் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய வெயிட் லாஸ் ஆகிறத நம்ம கண்ணு கூடவே பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். இது அலுமினிய பாத்திரம் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடுப்பை கூட்டி வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது சில்வர் அப்படிங்கிறதுனால நான் கம்மி பண்ணி வச்சு பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், மூடி வச்சு வேக வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடுது. வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை பண்ணும்போது உங்களுக்கு மூடி வச்சு வேக வைக்கும்போது அதோட சத்து எதுவுமே வந்து இதாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு என்னென்ன போடணும்னா மிளகாய் தூள் போடணும், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் போடணும், அதுக்கப்புறம் சீரகத்தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும்தான் இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே தேவை இருக்காது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எதுவுமே தேவை இருக்காது. அதுதான் சொல்கிறேன், பேச்சுலர் பிரிஞ்சால் தான். ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். அது வந்து ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய மஞ்சத்தூள் வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் எப்படி, அது பாலில் சேர்த்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் குழம்புல சேர்த்தாலும் சரி, எப்படி சேர்த்தாலும் சரி, டெய்லி மஞ்சத்தூள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சம், அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சீரகத்தூளும் மிளகுத்தூளும் பார்த்தீங்க அப்படின்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நம்ம என்ன ஃபுட் எடுத்தாலும் அது வந்து ஜீரண சக்தி வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால நம்ம மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் வந்துட்டு எல்லா டிஷ்லையுமே சேர்த்து பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இதில் தான் சேர்க்கணும், அதில் தான் சேர்க்கணும் அப்படிலாம் இல்லை. என்ன டிஷ் பண்ணுறீங்களோ அதில் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட், அது எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் தான் அது கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிளகும் சீரகமும் எல்லா ஃபுட்லேயும் ஆட் பண்ணோன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு அது வந்து ஏன்னா இது வந்து சில்வர் பாத்திரம் அப்படிங்கிறதுனால பிடிக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு லேசாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஏன்னா நமக்கு வந்து அந்த மசாலா வந்து எனக்கு சில பேருக்கு மொறுன்னு சாப்பிட பிடிக்கும். எனக்கு வந்து அந்த மசாலா நல்லா தண்ணியில் வெந்து அந்த மாதிரி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு 5 to 10 minutes நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து கொதிக்க விடுங்க. அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஸோ கொதிக்கும் போது மூடி வச்சு வேக வைக்கும் போது இன்னுமே நமக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை, சேம் நாட்டுக்கோழி முட்டை இன்றைக்கி ஒன்று சாப்பிட்ணும். ஸோ வேக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதுக்கப்புறம் இறக்க வேண்டியதான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. இதுதான் பேச்சுலர் பிரிஞ்சால், நல்லா பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின்னு இல்லை, நீங்கள் எந்த காய் செஞ்சாலும் இப்படி செஞ்சு பாருங்கள், வெங்காயம் தக்காளி இல்லாமல். குட்டி பிள்ளைங்க சாப்பிட மாட்டுறாங்க வெஜிடபிள்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் இதையே ட்ரை பண்ணி இந்த மாதிரி எல்லா காயும் செஞ்சு சாப்பாட்டில் பசஞ்சு ஊட்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழம்பே வைக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இதை வச்சே சாப்பிட்டுட்டு அழகாக சாப்பிட்றலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வீடியோவை, டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ரைஸ் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ தான் எடுத்துக்கணும். இது என்னென்ன அந்த அளவு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ரைஸ் வந்து 200 grams எடுக்க சொல்லியிருக்காங்க. வெஜிடபிள்ஸ் வந்து 1/2 கிலோக்கு மேலே எடுக்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன வெஜிடபிளாக இருந்தாலும் ஓகே. இப்போ இந்த கத்திரிக்காவை சாதத்தில் போட்டு தான் நான் பரட்டி சாப்பிட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் வெளியூர் ட்ரிப்புக்கு போயிருக்காரு, எனக்கு மட்டும்தான். அதனால நான் குழம்பு வைக்கல, இந்த வெஜிடபிள்ஸே போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சாதம் அளவு 200 இல்லை 250 grams, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரேடி எல்லாத்தையுமே குறைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஏன்னா நான் இது வந்து 4 months ஃபாலோ பண்ணுறேன். அதனால நான் வந்து ஆல்ரெடி கம்மியாக பண்ணிட்டேன், ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். நான் நல்லா சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெயிட் லாஸில் இருக்கிறதுனால நான் இவ்வளோ கம்மி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ தண்ணியுமே அதே மாதிரி நிறைய குடிக்க சொல்லியிருக்காங்க. குளிர்காலம் நம்மளால் குடிக்க முடியாட்டாலும் கம்பல் பண்ணியாச்சும் குடிக்கணும். நான் இந்த செம்பு தான் அளவு வச்சிருக்கேன், இதில் தான் நான் குடிச்சிட்டும் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதுதான் லஞ்ச் மெனு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இது லஞ்ச் பிரேக் அப்படிங்கிறதுனால என்னோட பிரேக்கும் எண்டிங் டைமுக்கு வந்தாச்சு. ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இது பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு பிரேக் முடிஞ்சாச்சு, நான் சாப்பிட்டுட்டு போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.